இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியிலேயே தலைக்கவசம் இல்லாத ஓட்டிகள். அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் போக்குவரத்து துறை மற்றும் லயன்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை 2 அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தலைக்கவசம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பேரணியில் வெறும் 20 தலைக்கவசங்கள் மட்டுமே வழங்கப்பட்டதால் அதிருப்தி எழுந்தது. இதனால் பேரணியில் கலந்து கொண்ட 60% இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசமின்றி சென்றது பொதுமக்களிடையே பேசும் பொருளாக மாறி நிகழ்வில் சலசலப்பை ஏற்படுத்தியது. செய்தியாளர் வெங்கடேசன். பயணத்தை தொடங்கி வைக்கிறார்கள். அதுபோல அவர்களுடன் இணைந்து நமது மண்ணின் மைந்தர் தொழிலாளர் துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்களும் இந்த பேரணியை தொடங்கி வைக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் பெண்ணாடம் லயன்ஸ் கழகம் இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேரணியானது பெண்ணாடம் பேருந்து நிலையத்தில் தொடங்கி வெங்கல்பூர் பேருந்து நிலையம் இருக்கின்றன. அனைவரும் சாலை விதிகளை பின்பற்றி பொறுமையாக செல்ல வேண்டும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா வண்டி கொஞ்சம் மூவ் ஆகுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. பொறுமையா போங்க. வெங்கல்பூர் பேருந்து நிலையம் வரைக்கும் போகணும். பொறுமையா போங்க. 4 வண்டிகளுக்கு மேல வண்டியை தவறாதீங்க. போக்குவரத்துக்கு இடையில் இல்லாம அமைதியாக பொறுமையா போங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.